மு.க. ஸ்டாலின் வழக்கில் எதிர்பாராத திருப்பம். திருப்பி அடித்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள். வழக்கை திசை திருப்ப கபில் சிபல் செய்த பகீர் சம்பவம். இறந்து போன சாட்சியங்களை கொண்டு வர சொன்னதால் நீதிமன்றத்தில் வெடித்த சலசலப்பு. வணக்கம் நண்பர்களே. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தேர்தல் வெற்றி அதிகார துஷ்பிரயோகத்தால் தில்லுமுள்ளு செய்து கிடைத்தது என்று அவருக்கு எதிராக சைதை துரைசாமி தொடர்ந்த வழக்கு விசாரணை இன்று உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது. அதாவது கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் சென்னையில் உள்ள கொளத்தூர் தொகுதியில் திமுக வேட்பாளராக மு.க. ஸ்டாலினும் அதிமுக வேட்பாளராக சைதை துரைசாமியும் போட்டியிட்டார்கள். அப்போது சைதை துரைசாமியை விட 2739 ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றார் மு.க. ஸ்டாலின். இந்த நிலையில் மு.க. ஸ்டாலின் பெற்ற இந்த வெற்றி நேர்மையானது அல்ல, அவர் தனது அதிகார துஷ்பிரயோகம் செய்து வெற்றி பெற்றுள்ளார். அப்போது அவர் துணை முதலமைச்சராக இருந்தால் அதிகாரிகளை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டு குளறுபடி செய்து வெற்றி பெற்றார். வாக்காளர்களுக்கு பெரிய அளவில் பணம் கொடுத்தார். அவர் நேர்மையாக வெற்றி பெறவில்லை என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மு.க. ஸ்டாலினின் வெற்றி செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று அதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார் சைதை துரைசாமி. ஆனால் இந்த வழக்கை விசாரித்து வந்த சென்னை உயர்நீதிமன்றம் குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கவில்லை என்று சொல்லி அவரது மனுவை தள்ளுபடி செய்தார்கள். அதையடுத்து இந்த வழக்கினை உயர்நீதிமன்றத்தில் உள்ள திமுக சார்ந்த நீதிபதிகள் விசாரித்து தள்ளுபடி செய்துவிட்டார்கள் என்கிற குற்றச்சாட்டுகளும் எழுந்தது. அதனால் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் சைதை துரைசாமி. அவர் தாக்கல் செய்த இந்த மனுவை நீதிபதிகள் ஜே.கே. மகேஸ்வரி, விஜய் அனோஷ் அமர்வு விசாரித்து வந்த நிலையில் பிப்ரவரி 11ஆம் தேதியான இன்று மீண்டும் கொளத்தூர் வழக்கு குறித்து விசாரணை நடைபெற்றது. அப்போது சைதை துரைசாமி தரப்பு தாக்கல் செய்த ஆவணங்கள் சில நேர்மையாக இருந்தாலும் இன்னும் சில முக்கிய ஆவணங்கள் முரண்பாடாக உள்ளன, குறிப்பாக தெளிவில்லாமல் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது என்று கூறியுள்ளார்கள். அதையடுத்து திமுகவின் வழக்கறிஞரான கபில் சிபல் தலையிட்டு இவர்கள் கொடுத்த அனைத்து ஆதாரங்களுமே உண்மைக்கு புறம்பானவை, அதில் ஒரு குற்றத்தை கூட இவர்களால் நிரூபிக்க முடியாது. மு.க. ஸ்டாலின் வெற்றி மீது அவர்களுக்கு ஏற்பட்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக அவர் மீது குற்றம் சாட்டி சிறைக்குள் தள்ளிவிட வேண்டும், அவரை 6 ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிடவிடக் கூடாது என்கிற உள்நோக்கத்துடன் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது என்று வாதாடியவர், இதில் மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்ததாக சொல்லும் முக்கிய சாட்சிகள் இறந்துவிட்டார்கள். அதனால் அந்த சாட்சிகள் சொன்னதையெல்லாம் மாற்றி இப்போது இவர்கள் அதை மேலும் தங்களுக்கு சாதகமாக திருத்தம் செய்துள்ளார்கள். காரணம், அந்த சாட்சிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்ற போது அவர்கள் சொன்ன வாக்குமூலங்கள் இப்போது வேறு மாதிரியாக உள்ளன. இது எல்லாமே ஜோடிக்கப்பட்ட ஆவணங்களாகவே உள்ளது. உண்மையிலேயே கொளத்தூர் தேர்தலில் மு.க. ஸ்டாலின் குளறுபடி செய்துதான் வெற்றி பெற்றார் என்று சொன்னால் அதற்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்து இறந்து போன அந்த சாட்சிகளை நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்துதான் இவர்கள் சாட்சி சொல்ல வைக்க வேண்டும். அப்போதுதான் அது உண்மையாகும். இவர்கள் சொல்லும் முக்கியமான சாட்சிகள் இறந்துவிட்ட நிலையில் இப்போது அவர்கள் இல்லை என்பதால் தங்களுக்கு சாதகமாக அனைத்து ஆவணங்களையும் வடிவமைத்துள்ளார்கள். அதனால் இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும். இது தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும் சைதை துரைசாமிக்கும் இடையிலான தனிப்பட்ட அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே தொடரப்பட்ட வழக்காகும். அதனால் இந்த வழக்கை விசாரித்து நீதிமன்றம் காலத்தை வீணடிக்க கூடாது என்று திமுக சார்பில் வாதாடிய கபில் சிபல் கூறியுள்ளார். அதை கேட்ட நீதிபதிகள், நீங்கள் கொடுத்த ஆதாரங்கள் தெளிவாக இல்லாததோடு சாட்சிகளும் தற்போது இல்லாததால் இந்த குற்றச்சாட்டுகளை அப்படியே எங்களால் எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த வழக்கு தற்போது ஒரு தெளிவற்ற நிலையில் உள்ளது என்று சைதை துரைசாமி தரப்பு வழக்கறிஞரிடம் கூறிய போது, இதுகுறித்து இன்னும் சில கூடுதல் ஆவணங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய இன்னும் 1 நாள் அவகாசம் கொடுங்கள் என்று கேட்டுள்ளார். அதற்கு நீதிபதிகளோ, கடந்த 2 மாதங்களாக இந்த வழக்கு விசாரணை நடைபெறாமல் இருந்தபோது அந்த ஆவணங்களை நீங்கள் தயார் செய்திருக்க வேண்டாமா? அது எப்படி ஒரே நாளில் உங்களால் தயார் செய்ய முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார்கள். அதற்கு சைதை துரைசாமி வழக்கறிஞர், 2011இல் தமிழகத்தின் துணை முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் திருமங்கலம் பார்முலாவை பயன்படுத்தி வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசு பொருட்களை கொடுத்துதான் வெற்றி பெற்றார். அதற்கான வீடியோ மற்றும் புகைப்படங்கள் நாங்கள் சமர்ப்பித்துள்ளோம். இது அத்தனையும் அங்கு நடைபெற்ற போது நேரில் எடுக்கப்பட்டதுதான். அந்த தேர்தலில் குளறுபடி நடந்தது என்பதற்கு இதைவிட ஆதாரங்கள் எப்படி கொடுக்க முடியும்? ஓட்டுக்கு பணம் கொடுப்பது என்பது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்பது நீதிமன்றத்திற்கு தெரியாதா? இதுபோன்று குற்றம் செய்பவர்களை பாதுகாத்துக் கொண்டே இருந்தால் நாட்டில் ஜனநாயகமே இல்லாமல் போய்விடும். அதனால் நீதியும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றும் வகையில் திமுக திருமங்கலம் பார்முலாவை பயன்படுத்தி வெற்றி பெற்ற ஆதார அடிப்படையில் மு.க. ஸ்டாலின் வெற்றியை ரத்து செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் இதுபோன்று ஓட்டுக்கு பணம் கொடுப்பது, பரிசு பொருட்கள் கொடுப்பது என்பது சர்வசாதாரணமாகிவிடும். அனைத்து வேட்பாளர்களும் இதை செய்ய தொடங்கி விடுவார்கள் என்று கூறிய சைதை துரைசாமியின் வழக்கறிஞர், அடுத்து இன்னும் சில ஆதாரங்களையும் நாங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறோம். அப்போதாவது இந்த வழக்கில் சரியான தீர்ப்பு சொல்லுங்கள்.
நாங்கள் கொடுத்த அனைத்து ஆதாரங்களையும் போலியான ஆதாரம் என்று சொல்லி அதிகார துஷ்பிரயோகத்தால் அடைந்த வெற்றியை உறுதிப்படுத்தி விடாதீர்கள். அப்படி செய்தால் அதிகார வர்க்கம் வெற்றி பெற்று சாமானியர்கள் தோல்வியடையும் சூழல் உருவாகும் என்று தங்களது வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அதையடுத்து இந்த வழக்கு இதற்கு மேலும் நாங்கள் இழுத்தடிக்க மாட்டோம். வழக்கின் விசாரணையை பிப்ரவரி 17 மற்றும் 18 தேதிகளில் நடத்தி முடித்து வைத்து விடுவோம். அதற்குள் உங்களிடம் உள்ள அனைத்து ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பியுங்கள் என்று கூறி இந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் மறு தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார்கள். அடுத்த செய்தி. மு.க. ஸ்டாலினின் போலி பிம்பம் அடித்து நொறுக்கிய மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற விவகாரத்தில் தொடர்ந்து மோதல் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்று தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்தியா டுடே கருத்தரங்கில் ஆட்சியில் பங்கு கேட்பது தமிழ்நாட்டிற்கு ஒத்துவராது, இது எங்களுக்கு தெரியும், காங்கிரஸ் கட்சிக்கும் தெரியும் என்று கூறியிருக்கிறார். அதோடு திமுகவும் காங்கிரசும் சேர்ந்துதான் தேர்தல் சந்திக்கும் என்றாலும் எங்களது கூட்டணிக்குள் முறிவு ஏற்படலாம் என்று சிலர் சதி செய்கிறார்கள் என்று மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். ஆனால் அவர் அப்படி சொன்னதை அடுத்து காங்கிரஸ் கட்சியின் எம்பி மாணிக்கம் தாக்கூர் வெளியிட்டுள்ள பதிவில், கூட்டணி ஆட்சியோ அல்லது ஒரு கட்சியின் ஆட்சியோ என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என்று கூறியிருக்கிறார். அவரை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் பிரவீன் சக்கரவர்த்தி வெளியிட்டுள்ள இன்னொரு செய்தியில், இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்கள் எல்லாம் அதிகாரத்தின் கூட்டணி கட்சியுடன் பகிர்ந்து கொள்ளும் போது தமிழ்நாடு மட்டும் தனித்துவம் என்று ஒரு போலி பிம்பத்தை அமைத்து அதன் பின்னால் மு.க. ஸ்டாலின் ஒளிந்து கொள்கிறார். மற்ற இந்தியர்களை போன்று கூட்டணி அரசு அமைவதில் தமிழக மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் திமுகவுக்கு தான் பிரச்சனை. இது கூட்டணி கட்சிகளுக்கு செய்யும் துரோகமாகும். இப்படி கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்காத திமுக மட்டும் மத்தியில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி வைத்த போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கிறார்கள். இது மட்டும் எந்த வகையில் நியாயம் என்று கேள்வி எழுப்பியிருக்கும் பிரவீன் சக்கரவர்த்தி, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிக்கு அவசியமான ஒன்றாகும். அதோடு தற்போது இந்தியாவில் ஜார்க்கண்ட், கேரளா, பீகார் உள்ளிட்ட பல மாநிலங்களில் கூட்டணி ஆட்சி மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அதனால் கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு செட் ஆகாது, தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்வதை ஒருபோதும் ஏற்க முடியாது. எந்த மக்களும் கூட்டணி ஆட்சி வேண்டாம், திமுக மட்டும்தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்று யாரிடத்திலும் சொல்லவில்லை. திமுக மட்டும்தான் சுயநல நோக்கத்துடன் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று மு.க. ஸ்டாலினுக்கு உடனடியாக ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார். இதுவரை இந்த விஷயத்தில் கருத்து மோதல் நிலவி வந்தாலும் இன்றைய தினம் மு.க. ஸ்டாலின் கருத்துக்கு உடனடியாக காங்கிரஸ் கட்சியினர் பதிலடி கொடுத்திருப்பது இரண்டு கட்சிகளுக்கும் இடையே கடுமையான மோதல் இருந்து வருவதையே வெளிப்படுத்தியுள்ளது. அதனால் இந்த விஷயத்தில் ஸ்டாலின் பிடிவாதத்தை தளர்த்தி கொள்ளாத பட்சத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைந்து சிதறிவிடும் என்பது மேலும் உறுதியாகியுள்ளது.